வணக்கம். ஐடி கேரியர் ரோட் மேப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்டிங் அண்ட் QA. ஒன் ஆஃப் த மெயின் ஜாப்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த பில்லர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட் ஃபியர்டு ஜாப்ஸ் இட் வில் கோ அவே இன் ஏஐ அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பார்த்துட்ருக்கோம். டெஸ்டிங் போயிரும், இப்போ மேனுவல் டெஸ்டிங் கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்குது, ஏஐ இம்பேக்ட் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி அதில் வந்து ஸ்டில் பூமிங் இது எப்படி இருக்குது, எப்படி படிக்கலாம், எப்படி என்டர் ஆகலாம் அப்படின்றது. ஒன் ஆஃப் த திங்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி ஈஸி என்ட்ரி பாயிண்ட் ஃபார் எனிவரி. லைக் நான் ஐடிலேருந்து ஐடி வரீங்களா, எது வேணாலும் டெஸ்டிங் படித்தா ஈஸியாக வந்துடலாம்ன்றது ஒரு காமனான டாக். அண்ட் நிறைய பேருக்கு அது ட்ரூ, இட்ஸ் ட்ரூ, டில் நவ் இட் ஹோல்ட்ஸ் ட்ரூ. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ரொஃபஷ்னல், லைக் ஒரு ஐடியில் லைக் டெஸ்டிங் அண்ட் QAன்றது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அது இல்லை அப்படின்னா லாட் ஆஃப் பக்ஸ் வில் கோ இன் டு ப்ரொடக்ஷன் அண்ட் மெஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர். குவாலிட்டி இன்ஜினியரிங் அண்ட் டெஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது வந்து இல்லைன்னா தெர் இஸ் நோபடி எல்ஸ் டு ஸ்டாப். நம்ம யாருமே முன்னாடி டெஸ்ட் பண்ணலன்னா யூசருக்கு டெஸ்டிங் போகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் திஸ் பக்ஸ் ஹேஸ் டு பி ஐடென்டிஃபைட் அண்ட் மட் பி ஃபிக்ஸ்ட் அப்படின்னு நிறைய இது இருக்குது. ஸோ டெஸ்டிங் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஜாப்ஸ். அதில் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கம்பெனிஸ் அண்டர்ஸ்டுட் இட் அண்ட் தென் தே ஹெவிலி இன்வெஸ்ட். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் தே இன்வெஸ்ட் ஹெவிலி ஆன் டெஸ்டிங். லைக் Playwright, Selenium, automation tools are there right now. பட் மேனுவல் டெஸ்டிங்லேயும் ஸ்டில் நியூஆன்சஸ் கண்டுபிடிக்கிறது, அதில் வந்து எப்படி இது பண்ணுறதுலாம் நிறைய இருக்குது. அண்ட் டெஸ்டிங்லேயும் பீப்புள் ஆர் எக்ஸலிங் அட் டெஸ்டிங். சில டெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, லைக் எட்ஜ் கேசஸ் ஈஸிலி தே ஃபைண்ட் அவுட் அண்ட் தென் தே வில் ஃபிக்ஸ் இட். லைக் பக் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ எஸ், வாட் ஆல் த திங்ஸ் யூ கேன் லேர்ன்? மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன், Selenium, Playwright, இது ரெண்டுமே ஆட்டோமேஷன் கீழே வருது. அண்ட் ஏபிஐ டெஸ்டிங் அதுவும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஒரு டே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டெஸ்டரில் ஒரு ஃபீச்சர் வருது அப்படின்னா அந்த ஃபீச்சர் உங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. அதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அந்த ஃபீச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிவிட்டு இஃப் ஆல் ஒர்க்ஸ் குட் அப்படின்னா, இல்லைனா நீங்கள் யூ ஹேவ் டு ரைஸ் அ பக் அண்ட் ரைஸ் வந்து அட் வில் கோ டு டெவலப்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லைனா கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இதுதான் ஓவரால் லைஃப் சைக்கிள். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை திருப்பி வெரிஃபை பண்ணணும், அதை அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெக்ரெஷன் டெஸ்ட் ரன் பண்ணணும். அப்புறம் ரிலீஸ்க்கு முன்னாடி அது ஓகேன்னா நீங்கள் சைன் ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த சைன் ஆஃப் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வேலை. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்போவுமே லைக் ஏதாவது ப்ரொடக்ஷனில் பக் வந்துன்னா ஃபஸ்ட்டு கேட்க போகிறது குவாலிட்டி இன்ஜினியர், இது எப்படிங்க அது கிராஸ் ஆச்சு அப்படிம்பாங்க. நான் வந்து டெஸ்டிங் டூல்ஸ் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு தெரியும், லைக் க்ளோஸ்லி ஒர்க் வித் டெஸ்டர்ஸ். லைக் என்னோட ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பட் அவங்க வந்து லைக் மெயினான ப்ராஜெக்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கும். ஸோ தேட் வே ஐ நோ ஹவு டெஸ்டர்ஸ் லைஃப் இஸ் அப்படின்றது. அண்ட் இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஜாபாகவும் இருக்கும். அண்ட் டெஸ்டர்ஸ் வந்து சில டெஸ்டர்ஸ் எப்படின்னா, தே கோ பியாண்ட் ஜஸ்ட் டெஸ்டிங். ஈஸிலி இதுலேருந்து தே வில் மூவ் இன் டு டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், அந்த ரூட் எடுத்து போகிறதுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் பியூர்லி அனாலிட்டிக்கல். நீங்கள் சில இதெல்லாம் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டருங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் மேனுவல் டெஸ்டிங்கில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ரியலி ஹிடன். என்னென்னா, நீங்கள் வந்து அதில் அனலிஸ்ட் ப்ராடக்ட் கற்றுக்குவீங்க. யூ வில் லேர்ன் ப்ராடக்ட் மோர் தென் எனிபடி. பிகாஸ் நீங்கள் அது ஓவராலாக ரன் பண்ணி டெவலப்மெண்ட் கூட உங்களுக்கு யூ ஹேவ் அ கம்யூனிகேஷன் அண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் டீப்லி. ஸோ சம்வேர் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப் இன்டு டேட்டா அனலிஸ்ட், டேட்டா ப்ராடக்ட். ஐ மெயின்லி ஒர்க் இன் டேட்டா ப்ராடக்ட். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் யூ கேன் லேர்ன் அண்ட் பிகம் அ டேட்டா அனலிஸ்ட். அந்த இதை வச்சுட்டு இதை போட்டு டேட்டா அனலிஸ்ட் வருவாங்க. டேட்டா இன்ஜினியரிங் கூட ஆயிருக்காங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ தீஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஃபார் டெஸ்டிங். ஸோ ஈஸியாக நீங்கள் உள்ளே வந்துட்டு யூ கேன் ஸ்விட்ச் ட்ராக் எனிவேர், நீங்கள் எங்கே வேணால் போகலாம். அண்ட் ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது, யூனிக்லி பெர்ஸ்பெக்டிவ் ஏரியா அது. அப்புறம் எவ்ரி ப்ராடக்ட்ஸ், எந்த ப்ராடக்ட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு சர்வீஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி யூ நீட் டெஸ்டிங். ஸோ QA இஸ் மேண்டேட்டரி ஃபார் எவ்ரி ப்ராடக்ட். அண்ட் நம்ம இதில் நிறைய ஐடி செக்டரில் நிறைய இது வந்து வி ஹேவ் லாட் ஆஃப் டெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம். ஹியூஜ் இது என்ட்ரி பாயிண்ட்ஸாக இருக்கிறதுக்கு இது ஒரு இதாக இருக்குது. ஐடி சர்வீசஸில் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஏரியா. அண்ட் ப்ரெஷர் ஈஸியாக உள்ள வரலாம். யூ கேன் லேர்ன் அண்ட் தென் டெஸ்டிங் இது ஜஸ்ட் அனலிட்டிக்ஸ் மைண்டு. அதுக்கப்புறம் எப்படி டெஸ்ட் பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி இருந்தாலே யூ கேன் ஈஸிலி என்டர். அண்ட் பேசிக் திங்ஸ் டூல்ஸ் படிச்சிக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் Playwright. முன்னாடி வந்துட்டு யூ ஹேவ் அ Selenium இருந்துச்சு ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு. இப்போ யூ கேன் லேர்ன் Playwright அண்ட் தென் தேட் இஸ் அ ஹாட் இன் த மார்க்கெட் ரைட் நவ். நிறைய ஆட்டோமேஷன் டெஸ்டிங் புதுசாக யார் டெஸ்டிங் கொண்டு வராங்க, எல்லாருமே வந்து Playwright தான் அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் லேர்ன் Playwright. அந்த இதை படிச்சுட்டு யூ கேன் ஈஸிலி என்டர் இன் டு டெஸ்டிங். இதுக்குள்ள வந்துடலாம். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் யூ கேன் ஈஸிலி என்டர். அண்ட் Selenium வாஸ் கைண்ட் ஆஃப் ஓல்ட் ஸ்கூல். இது ஒரு 20 இயர்ஸாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. அண்ட் இப்போ புதுசாக யாரெல்லாம் இதுக்கு டெஸ்டிங் ஃப்ரேம்வொர்க் அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாரும் தேர் கோயிங் ஃபார் Playwright விச் ரிலீஸ்ட் ஆன் 2020. ஸோ ரீசெண்டாக இருக்கிறதுனால நிறைய ஓப்பனிங்ஸும் இருக்குது. தெர் ஆர் நாட் மச் அவைலபிள் பீப்புள் இல்லை. ஸோ இட் இஸ் அ ரைட் சூஸ். இஃப் யூ ஆர் சூஸிங் டெஸ்டிங் யூ கேன் டெஃபினெட்லி லேர்ன் Playwright. அண்ட் டெஸ்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் இதில் உங்களுக்கு வந்துட்டு யூ நீட் ஹேவ் டெஸ்ட் கேசஸ், பக் லைஃப் சைக்கிள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
அண்ட் இஃப் யூ ஆர் இன் டேட்டா சைடில் இருந்தீங்கன்னா எஸ்கியூஎல் ஐ வுட் சஜஸ்ட் டெஃபினெட்லி லேர்ன் எஸ்கியூஎல் ஆல்சோ. எஸ்கியூஎல் இஸ் கைண்ட் ஆஃப் யூனிவர்சல். எல்லாருமே எஸ்கியூஎல் படிக்கணும்னு நான் சொல்லிடுவேன் கேட்டால். அஸ் அ டேட்டா இன்ஜினியர்ன்றதுனால அந்த ஒரு இதுவும் இருக்குது. அண்ட் ஜீரா எப்படி ஜீரா ஒர்க் பண்ணுறது அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் எஸ்கியூஎல் இதில் வந்துருச்சு. எஸ்கியூஎல் அண்ட் ஏபிஎல் டெஸ்டிங், ஏபிஐ டெஸ்டிங் அது தெரியணும். அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் ஆட்ஸ் ட்ரெமெண்டஸ் வேல்யூ. லைக் இட் சேவ்ஸ் லாட் ஆஃப் யுவர் லைஃப். எப்படி பைத்தான் கோட் ஒர்க் ஆகுது, எப்படி சின்டெக்ஸ்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூ ஹாவ் த ஏஐ டூல்ஸ் டு ரைட் அ கோட் ஃபார் யூ. ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு யூ கேன் டூ ஸோ மச் திங்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் டெஸ்டர் வாட்சிங் திஸ் வீடியோ, டூ திஸ் இமீடியட்லி. பைத்தானில் வந்துட்டு எப்படி பேசிக் ஸ்கிரிப்ட் அதெல்லாம் பாருங்கள், ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்த்து டெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அந்த இதில் கொண்டு போனீங்கன்னா ட்ரிமெண்டஸ் வேல்யூ. யூ கேன் சேவ் லாட் ஆஃப் டைம். உங்கள் கரியரில் நீங்களுமே போவீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு. தட்ஸ் ஆல் இட் இஸ். அண்ட் சிஐ இன்டெகிரேஷன் இது மோஸ்ட் இதில் வராது. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு சீனியர் லெவல்ஸ், எப்படி டெஸ்ட்டை வந்துட்டு பைப் லைனில் இன்டெகிரேட் பண்ணுறது, ஹவு டு யூ கிரியேட் அ டெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் இன்சைடு த கம்பெனின்றது ஒரு மெயினான ஒரு மேஜர் அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியான்னு சொல்லலாம். நிறைய கம்பெனியில் நீங்கள் சீனியர் டெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா யூ மைட் ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட், யூ மைட் ஹவ் ப்ரப்போஸ்ட் அந்த ஐடியாஸ்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் இன்டர்னலி ஃபர்தர் கஸ்டம்ஸ் அந்த இதில் கிரியேட் பண்ணுறது, டெஸ்டிங் சூட்ஸ் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணுறது ஹியூஜ் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதை எப்படி சிஎஸ்சியில் இன்டெகிரேட் பண்ணுறது, ஹவு டு யூ கேட்ச் பக்ஸ், எப்படி அந்த ட்ரெண்டிங் குறைக்கிறது, பக்ஸ் நிறைய கண்டுபிடிக்கிறத குறைக்கிறது, இல்லைன்னா ஹவு டு யூ லெஸ் ப்ரொடக்ஷனில் பக்கு கம்மியாக வரணும், யூஐடியில் பக் நிறைய வரணுன்றது தான் ஓரளவுக்கு ட்ரெண்டாக வச்சுருப்பாங்க சில கம்பெனிஸ்லாம். இட் டிபெண்ட்ஸ், இட் சேஞ்சஸ் ஆல்சோ. ஸோ எஸ், தட்ஸ் பீங் சைட். 3-4 மந்த்ஸ்லேயே நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க, இஃப் யூர் ஃபோக்கஸ்டுன்னா யூ கேன் ஈஸிலி என்டர். அண்ட் எஸ், சர்டிஃபிகேஷன் இருக்குது, பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இட்ஸ் நாட் நீடட். அண்ட் ஸ்டடி வால்யூம் நல்லா ஓப்பனிங்ஸும் நல்லா இருக்குது. இனிஷியலி எஸ், ஜாப்ஸ் லிட்டில் பிட் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். பட் டெஃபினெட்லி யூ வில் கெட் ஸ்டடி சேலரி ஒன்ஸ் யூ லேர்ன் த ப்ளே ரைட். இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்லாம் ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. லைக் சேலரிஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் குட். அண்ட் மேனுவலில் என்டர் ஆகுங்க. அதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் கிளைம் த லேடர். நான் சொன்ன மாதிரி தான், டேட்டா அனலிஸ்ட் வரலாம், டேட்டா சயின்ஸ் ஆகலாம், டேட்டா இன்ஜினியர் ஆகலாம். த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ். யூ கேன் ஸ்விட்ச் ட்ராக்ஸ் ஒன்ஸ் யூ ஆர் இன் டு த டெஸ்டிங். பட் என்ட்ரி இஸ் த மெயின் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி உள்ள வந்துட்டு நீங்கள் அப்படி ஸ்விட்ச் ஆகிட்டு போகலாம். தட்ஸ் பீங் செட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா ஏஐ என்ன பண்ணுது டெஸ்டிங்கே ஏஐ பண்ணிடும்பா அப்படின்றது தான் ஒரு மேஜரான இதாக இருந்துச்சு. ஸோ டெஃபினெட்லி ஏஐ வந்து என்னென்னா மேனுவல் டெஸ்டிங்கில் ஹியூஜ் சங்க் ஆஃப் ஒர்க்ஸ் இஸ் டேக்கிங் ஓவர் பை ஏஐ. பட் இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே ஸ்விட்ச் ஆகுது. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் நிறைய ஹியூஜ் ஓப்பனிங்ஸ் ஆர் தேர். ஹியூஜ் லைக் இதுதான் வந்துட்டுருக்கு ஏஐ ப்ராடக்டில். ஏஐ டெஸ்டிங், ஏஐ மாடல்ஸை டெஸ்ட் பண்ணுறது நியூ ட்ரெண்ட். நியூ ஜாப் ஓப்பனிங்ஸ் ஆர் ஓப்பனிங் அப். ஸோ இப்போ தான் வெரி ரீசெண்ட் ட்ரெண்ட்றதுனால யூ கேன் ஈஸிலி ஜம்ப் இன் அந்த நினோ. ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட்டாக இருக்கீங்க, அதை பார்த்துட்ருக்கீங்கன்னா டெஃபினெட்லி கிவ் இட் அ சான்ஸ், ட்ரை டு சி அந்த இதில் எப்படி இருக்குன்றது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். அந்த ஏரியாவில் போய் பாருங்கள். டெஸ்டிங் த ஏஐ திங்ஸ், அது ஏஐ சிஸ்டமை டெஸ்ட் பண்ணுறது ஹியூஜ் திங். அண்ட் ஏஐ ஆக்மெண்டட் QA இன்ஜினியர்ஸ், இது வந்து நம்ம எப்படி நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி யூ கேன் யூஸ் குவாலிட்டி இன்ஜினியரிங் அப்படின்றது. ஸோ திஸ் டெஸ்டிங் இஸ் ஹாட் கேக் ரைட் நவ். டெஃபினெட்லி யூ ஷுட் ஸ்டார்ட் லுக்கிங் அப் இன் டு இட் இஃப் யூ ஆர் டெஸ்டர் இன்ஜினியர் ஆர் டெஸ்டர் இருக்கீங்க அப்படின்னா. அண்ட் நீங்கள் டெஸ்டிங் ஸ்விட்ச் ஆகினாலும் இது படிங்க. நாட் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் இன் த மார்க்கெட். யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர், நான்-ஐடி வரீங்கன்னா டெஃபினெட்லி யூ ஷுட் கன்சிடர் திஸ். அண்ட் மேனுவல் குறையுது, AI assisted automated grow ஆகுது. நியூ டெஸ்டிங் AI systems is a frontier. ஸோ டெஃபினெட்லி ஜம்ப் இன் டு த ட்ரெயின். அண்ட் எஸ், நீங்கள் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு வாங்க. தட் இஸ் வெரி குட் ஏரியா டு மூவ் ஆன் இன் த டெஸ்டிங் ஏரியா. ஸோ இதுதான் டெஸ்டிங் ஏரியாவில் நம்ம பார்க்குறது. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி டெஸ்டராக இருக்கீங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, மேனுவல் டெஸ்டராக இல்லை ஆட்டோமேஷன் டெஸ்டராக இருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. டெஃபினெட்லி இல் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம்படி எல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கரியர் இன்சைட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.